வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிருஷி நோட்ஸ். இனி வர வீடியோவில் குரூப் 4 லெவலில் இலக்கண டாபிக்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண பார்க்கலாம். இலக்கண டாபிக்ஸ் எல்லாத்தையும் ஒரே வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அதனால் நான் பார்ட் பை பார்ட்டாக வீடியோஸ் போடுறேன். இன்றைக்கி எழுத்தை பற்றி பார்க்கலாம். எழுத்து இரு வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, முதல் எழுத்து, இன்னொன்று சார்பெழுத்து. உயிரெழுத்து 12 மெய்யெழுத்து 18 சேர்ந்து மொத்தம் 30 எழுத்துக்களை தான் நம்ம முதல் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதில் உயிர்மை, ஆயுதம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன தெரியும். நம்ம இன்றைக்கி உயிரளபடை, ஒற்றளபடை மட்டும் பார்க்கலாம். முதல்ல அளபடை அப்படின்னா என்னென்னா, புலவர்கள் செய்யுளை இயற்றும் போது அந்த செய்யுளுக்கான ஓசையை கூட்டி காட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு நெடில் எழுத்து பக்கத்தில் அதோட குறில் எழுத்தை உட்கார வச்சுருவாங்க. இதை தான் நம்ம அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அளபடை 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, உயிரளபடை, ஒற்றளபடை. இந்த உயிரளபடை மொத்தம் 3 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா, செய்யுளிசை அளபடை இல்லாட்டி இசைநிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. சொல்லிசை அளபடை, இன்னிசை அளபடை. முதல்ல செய்யுளிசை அளபடைனா என்னென்னு பார்க்கலாம். சொல்ல நெடில் எழுத்து பக்கத்தில் அதோட குறிலான ஆ அப்படின்ற ஒரு எழுத்து தனியாக பளிச்சுன்னு தெரியும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது செய்யுளிசை அளபடை. எடுத்துக்காட்டு பாருங்கள், தொலா ஆர். இதில் லா அப்படின்ற நெடில் பக்கத்தில் பாருங்கள் ஆன்ற குறில் வந்திருக்கு. ஸோ இதை செய்யுளிசை அளபடைன்னு சொல்லுவாங்க. ஆ மட்டும் இல்லாமல் ஈ, ஊ அப்படின்ற உயிரெழுத்து தவிர மற்ற 9 உயிரெழுத்துக்கள் அதோட நெடில் எழுத்து பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம செய்யுளிசை அளபடை இல்லாட்டி இசைநிறை அளபடைன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், ஓதல், அதாவது ஓன்ற நெடிலுக்கு பதிலாக அதோட குறிலான ஓவே வந்திருக்கு. அதனால் இது செய்யுளிசை அளபடை. அடுத்து சொல்லிசை அளபடை. இதுவும் அதே மாதிரி தான். அதாவது நெடில் பக்கத்தில் அதோட குறிலான ஈ அப்படின்ற எழுத்து தனியாக பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், தலிய லீ அப்படின்ற நெடில் பக்கத்தில் அதோட குறிலான ஈயே வந்திருக்கு. அதனால் இது சொல்லிசை அளபடை. இன்னிசை பாருங்கள், ஊ அப்படின்ற எழுத்து தனியாக பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அதை இன்னிசை அளபடைன்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு பாருங்கள், எடுப்பது ஊம். அந்த தூன்ற ஒரு நெடிலுக்கு பக்கத்தில் அதோட குறிலான ஊவே வந்திருக்கு. ஸோ ஊன்னு வந்துச்சு அப்படின்னா இன்னிசை அளபடை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈன்னு வந்தால் சொல்லிசை, ஊன்னு வந்தால் இன்னிசை. ஆ அப்புறம் மித்த 9 உயிரெழுத்துக்கள் வந்துச்சுன்னா அதை செய்யுளிசை அளபடை இல்லை இசைநிறை அளபடைன்னு சொல்லுவாங்க. கடைசியாக ஒற்றளபடை. இந்த மாதிரி 2 ஒற்று சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதை ஒற்றளபடைன்னு சொல்லுவோம். உயிரளபடைனா என்னென்னு பார்த்தாச்சு, ஒற்றளபடைனா என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் குற்றியலிகரம்னா என்ன, குற்றியலுகரம்னா என்னென்னு பார்க்கலாம். நன்றி.